ஈவினிங் எடுத்த விலாகு வந்து ஊறுகாய் வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் நிறைய தடவை என்னுடைய ஷார்ட்ஸு லாங்ஸில் அழுக்க போட்டாச்சு. ஊறுகாய் வந்து முதலே எலுமிச்சம்பழத்தை வாங்கி ஊற வச்சுருவேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஊற வச்ச எலுமிச்சம்பழம் ஊர்லேருந்து வந்த உடனே போட்டிருந்தேன். டெய்லி அப்பப்போ வேணுங்கிறப்ப பண்ணுவேன். இப்போ அடிக்கடி தொகையில் இருக்கிறதுனால ஊறுகாய்க்கு வேலையே இல்லாமல் போச்சு. பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போனால் கொஞ்சம் சாயங்காலம் பசி அடங்குமேன்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா மையாக வெந்துருச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். எப்பயுமே வெங்காயம் அதெல்லாம் போட மாட்டோம். இன்றைக்கி வந்து நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், தேங்காய் எண்ணெயில் தாளித்து நிறைய இஞ்சி, ஆனியன், மாங்காய் எல்லாமே பட்டாணி சுண்டலுக்கு போடுறப்பல டிஃப்ரெண்ட்டாக பெருங்காயம் நிறைய போட்டு நல்லா இருந்ததுங்க. நிஜமாகவே வந்து அதில் எலுமிச்சம்பழம் கடைசியில் புளிஞ்சேன். அவ்வளோ எல்லா டெஸ்ட்டுமே அதில் கலந்துருந்தது. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பாசிப்பருப்பு வேகிறப்பே சீனிக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதை கொஞ்சோண்டு 3 கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் காஃபி டிகாஷன் போட்டு ஒரு காஃபி. ஈவினிங் வந்து சீனிக்கிழங்கு, பாசிப்பயிறு, சுண்டல், காஃபி 3மே வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்பேன். ஒரு டயர்ட்னஸ் தெரியல. ஃப்ரெண்டுக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா ஈவினிங் வர வரைக்கும் பசி தாங்க மாட்டேங்குது. எங்கேயுமே இப்போ நின்று கூட பேச முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து ஒரு பிளானை சேஞ்ச் பண்ணுவோம் நினச்சிருக்கோம். இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. பட் நேற்று ஈவினிங் வந்து இந்த சுண்டல் வந்து அருமையாக இருந்தது. இதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸு மாங்காயும் எலுமிச்சம்பழமும் கருவேப்பிலை இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். நிறைய பாசிப்பயிறு மிஞ்சிருச்சு. அதை நான் வந்து ஹாட் பேக்கில் வச்சு முளைக்க வச்சுருக்கேன். அந்த ரெசிபி நாளைக்கு காமிக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு அடமாக வந்தது. நல்லா வாக்கிங் போயிட்டு வந்து கூட பசிக்கலை. ஒரு 3 அடைக்கு தான் மாவு இருந்தது. அந்த அடமாவை அரைச்சி கிட்டத்தட்ட 5 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். புளிக்கவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆளுக்கு 1.5 அடை, ஒரு ஆனியன் அடை, ஒரு 2 சாதாரண அடை. நான் அடைக்கு வந்து ஒரே ஒரு டிப்ஸ், நிறைய தடவை அடை ரெசிபியும் போட்டுட்டேன். அதனால் வந்து டிப்ஸ் என்னென்னா, நல்லா 5 பக்கமும் ஓட்ட விடணும். மெதுவாக சிம்மில் வச்சு நம்ம வேக விடணும். தென் நிறைய தேங்காய் எண்ணெய், நெய் கலந்து ஊற்றணும். அப்படியே வந்து மொறுன்னு அவ்வளோ நல்லா இருந்தது. எப்பயுமே வெல்லம் வச்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாஸு, கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் மிளகாய் பொடி அப்படி வச்சு சாப்பிட்டா சட்னியெல்லாம் அரைக்கவே இல்லை. டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து அடை சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தான். அடை அவியல் கூட சாப்பிடலாம். ஆனால் வந்து நம்ம வந்து இந்த இருக்கிறத வச்சு சாப்பிடலாம். நான் பண்ணிகிட்டே இருக்கு. மத்தியானம் ஒரு மீஷோ பார்சல் வந்தது, பிரிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான். நான் இந்த டப்பா வந்து காஸ்கோவில் வந்து $4 கொடுத்து வாங்கிட்டு வந்தேங்க. $4 கிட்டத்தட்ட 320 ரூபாய்க்கு மேலே ஆகிடுது. இது வந்து நான் வந்து மீஷோவில் வந்து 4 சைடும் யூஸ் பண்ணுறாப்புல. நான் ஒரே பாட்டிலில் 4 சைடும் போட்டுக்கிறாப்புல. அது எப்படி யூஸ் ஆகும் தெரியல. நேற்று தான் வந்தது. இது ரெண்டும் சேர்ந்து 210 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு விமென்ஸ் டே இது ஆஃபரில் வாங்கினேன். நிறைய விமென்ஸ் டே ஆஃபரில் நிறைய சாமான் வாங்கினேன். நான் ஒன்றா காமிக்கிறேன். இன்றைக்கி இது தான் வந்தது. இது வந்து இந்த ஊரில் 200 கூட இருக்காதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னார். பரவாயில்ல, நம்ம ஆசைப்பட்டு